ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் 10ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை ஆண்டவர் நாம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிற காரியம் பொறுமை என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை பொறுமையோடு இந்த நாட்களை காத்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், ஆனால் இந்த நாட்களில் சாராள் அந்த ஆபிரகாமுடைய பொறுமையை சோதிக்கும்படியாக அதை இந்த நாட்களில் இடையிலே முறிக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி இருந்தும் அவர் 99 வயசு வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்த அந்த காரியங்களை இந்த நாட்களிலே சித்தி பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால், அந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே நாங்கள் அனுபவிக்க வேண்டுமாயிருந்தால், அந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமாயிருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே பொறுமையாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, பொறுமையோடு இருந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஈவுகளை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான அன்பு சகோதரனே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருந்தால் அந்த ரட்சிப்பின் மூலமாக உடனே அந்த காரியங்கள் கிடைக்கும், உடனே அந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி அப்படி அல்ல. அந்த நாட்களிலே தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கர்த்தர் இந்த நாட்களிலே பொறுமையோடு அந்த காரியத்தை செய்யும் வரைக்கும் இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கானா ஒரு கல்யாண வீட்டிலே பாருங்கள், மரியாள் இடத்திலே வந்து கேட்கிறார்கள், அங்கே ரசம் முடிந்து விட்டது, அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மகனிடத்திலே போய் சொல்லும் என்று சொன்ன வேளையிலே ஆண்டவர் அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவரை தேடி மரியாள் சென்று அந்த இடத்திலே ஆண்டவரிடத்திலே கேட்கிறாள், திராட்சரசம் முடிந்து விட்டது மகனே என்று சொல்லுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. அப்படியானால் இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேற வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய வேளை, கர்த்தருடைய நேரங்கள் இந்த நாட்களிலே வர வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா இருந்தால் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய நேரங்கள், ஆசீர்வாதத்துக்குரிய காலங்கள், ஆசீர்வாதத்துக்குரிய செயல்களை இந்த நாட்களில் நாங்கள் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக அறிந்து கொள்வதன் மூலமாய்த்தான் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் இந்த நாட்களிலே பொறுமையோடும் அமைதியோடும் இருந்து இந்த நாட்களிலே தேவன் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களில் அதை கேட்டு இந்த நாட்களிலே அதன்படி அமைதியாக இருந்த நாட்கள் பெற்றுக்கொள்வோமா இருந்தால் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய முடிவு இந்த நாட்களிலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இந்த நாட்களிலே இருக்கும் என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை அழைத்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தேவன் அங்கே நிறைவேற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆபிரகாம் பாருங்கள், ஈசாக்கு விதை விதைக்கிற வேளையிலே 100 மடங்கு அறுவடை செய்யும்படியாக அவருடைய சந்ததி மூலமாய் தேவன் அந்த ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற சிந்தை நமக்குள்ளே நினைவுகள் இருக்குமா இருந்தால் அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய், அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்று நடக்கிறவர்களாய் இந்த நாட்களை நாங்கள் நாமே இந்த நாட்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால், அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதி இந்த நாட்களிலே வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமைதியாக ஆறுதலாக அமர்ந்திருந்து கர்த்தர் செய்கிற காரியத்தை இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருப்போமா?
கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு உங்களுக்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.